வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரம், அதுவும் பாரம்பரிய ஸ்டைலில் செய்கிற விறகடுப்பில் மண் சட்டியில் குழிப்பணியாரம் செய்ய தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த குழிப்பணியாரத்துக்கு நாங்கள் வீட்லேயே அரைச்சி இட்லி மாவு தான் பயன்படுத்துகிறோம். மாவு நல்லா புளிச்சிருந்தா பணியாரம் நல்லா மென்மையாக சுவையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி சட்டி நல்லா சூடாயிருச்சு. ஸோ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் விடாதீங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். ஸோ அதே மாதிரி விறகடுப்பில் நல்லா விறக வச்சு அடுப்பும் நல்லா கிடுக்கிடுன்னு எரியணும். ஸோ எரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சட்டியும் நல்லா சூடாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நல்லா வந்து சூடாக ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. ஸோ பணியாரத்தை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், மாவு கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியாக நல்லா ஊற்றுறோம். வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக விசிபிளாக நல்லா தெரியும். ஸோ நல்லா ஊற்றிட்டு பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் அங்கே அடுப்பும் அதே மாதிரி ரொம்ப வேகமாக எரியக்கூடாது. ரொம்ப இதாக எரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பணியாரம் தீஞ்சிரும். ஆனால் பாருங்கள், இது நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். அந்த சைடில் ஃபினிஷிங்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு நல்லா ரொம்ப பொன்னிறமாகவும் வராமல் லைட்டாக பொன்னிறமாக இருக்க மாதிரியும் வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டாச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் இன்னும் நம்ம சட்னி குழம்புலாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ரெடி பண்ணாங்கன்னா குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி குழம்போ இல்லை கறி குழம்போ சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி அடிமையாகவே நீங்கள் இருக்கலாம். பாருங்கள், சூப்பர். ஓகே, தேங்க்யூ, பபாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.